வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான 2 கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு கொஸ்டின் ஸ்டைல எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, "என்ன பத்தி நீ அப்படி சொன்னியாமே" அப்படின்னு யாராவது கேட்டா, "ச்சே நான் ஏன் அப்படி சொல்லப் போறேன்? நான் ஏன் அப்படி சொல்லணும்?" அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நாம யூஸ் பண்ணுவோம். 2வது சில சமயங்கள்ல நமக்கு ரீசன் வந்து ஆப்வியஸா தெரியும். இதுதான் ரீசன் சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா? "அவன் வேற எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ண போறான்? பணத்துக்கு தான். இல்லன்னா அவன் ஏன் உனக்கு ஃபோன் பண்ண போறான்? பணத்துக்கு தான்." அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடங்கள்ல யூஸ் பண்ற கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் 2த்தையுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போறது "ஒய் வுட்" இன்னொன்னு "ஒய் எல்ஸ் வுட்." இது 2ம் வேற வேற இடங்கள்ல யூஸ் பண்ற கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ். பார்க்கறதுக்கு சிமிலரா இருந்தாலும், வேற வேற இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒய் வுட் எடுத்துக்கலாம். இந்த ஒய் வுட்ட நம்ம இப்ப சொன்ன மாதிரி, "ச்சே நான் ஏன் அப்படி சொல்லணும்? நான் ஏன் அப்படி சொல்லப் போறேன்?" அப்படி நம்ம கேட்கிறோம் இல்லையா? "அவன் ஏன் அப்படி பண்ண போறான்? அவன் அப்படி பண்றதுக்கு காரணம் என்ன இருக்கு? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?" இந்த மாரிலாம் சொல்றதுக்கான கொஸ்டின் ஸ்டைல்ஸ். இதுக்கு தான் நம்ம இந்த ஒய் வுட், சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம நெறைய இடங்கள்ல நம்ம வந்து அப்படி பண்ண ரீசன் என்ன? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனாலும் இந்த இடத்துல நம்ம ரீசன எதிர்பார்க்கிறத விட நம்ம வந்து நம்மளுடைய எமோஷன தான் வெளிப்படுத்துறோம். ஒரு டவுட்டு, சர்ப்ரைஸ், கியூரியாசிட்டி இதையெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரியான கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னுமே இது ஈஸியா புரியும். ஏன்னா இந்த மாரி எக்ஸ்ப்ளனேஷன விட உங்களுக்கு கொஸ்டின்ஸ பார்க்குறப்போ, "ஓ! ஆமால்ல இப்படி நம்ம கேட்போம்ல." அப்படி உங்களுக்கு தோணும். அடுத்தது இந்த கொஸ்டின் ஸ்டைல்ஸ்ல ஆ "இப்படி யார் பண்ணுவா?" அப்படி நம்ம இது பாருங்களேன் ஒரு டிஸ்பிலீஃப். "ச்சே! இப்படி கூட யாராவது பண்ணுவாங்களா என்ன?" அப்படி நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாரி யாராவது அப்படின்னாலே ஜென்ரலா நம்ம வந்து எனிஒன் இல்லன்னா சம்ஒன யூஸ் பண்ணுவோம். அதுலயும் கொஸ்டின் அப்படின்னா நம்ம எப்பவும் எனிஒன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த கொஸ்டின் ஸ்டைல்ஸ்ல சில இடங்கள்ல எனிஒனையும், சில இடங்கள்ல சம்ஒனையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனிஒன் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, "ச்சே! யாராவது இப்படி பண்ணுவாங்களா?" அந்த மாரி டவுட்டு, டிஸ்பிலீஃப வெளிப்படுத்துற இடங்கள்ல எனிஒன யூஸ் பண்ணுவோம். சம்ஒன் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, "இப்படி யார் பண்ணியிருப்பா?" அப்படி கேட்கிறோம். இப்படி யாரு? அந்த யாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான கியூரியாசிட்டிய வெளிப்படுத்துற இடங்கள்ல நம்ம வந்து சம்ஒன யூஸ் பண்ணுவோம். ஸோ 2க்குமே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எனிஒன் அண்ட் சம்ஒன் இத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிற மாரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நான் சொல்றேன், "என்கிட்ட கொஞ்சம் பழைய புத்தகங்கள்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் காணோம்." அப்படின்னு சொல்றேன். பழைய புத்தகங்கள காணுமா? யாராவது பழைய புத்தகங்கள போய் திருடுவாங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம யாரு அப்படின்னு நம்ம வந்து கொஸ்டின் கேட்கல. "அத போய் யாராவது திட்டுவாங்களா?" அப்படின்னு நம்ம டவுட் அண்ட் டிஸ்பிலீஃப வெளிப்படுத்துறோம் இல்லையா? ஸோ இந்த மாரி இடங்கள்ல தான் இந்த யாராவது அதுக்கு நம்ம எனிஒன யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னோம்? ஒய் வுட், சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப்ன்னு சொன்னோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து எனிஒன். ஏன்னா டவுட்டையும், டிஸ்பிலீஃபையும் நம்ம வெளிப்படுத்துறோம் இந்த இடத்துல. வெர்ப் பாருங்க திருடுறது, ஸ்டீல். எத? ஓல்டு புக்ஸ. ஸோ ஒய் வுட் எனிஒன் ஸ்டீல் ஓல்டு புக்ஸ்? ஏன் அத போய் யாராவது திட்டுவாங்களா? ஒய் வுட் எனிஒன் ஸ்டீல் ஓல்டு புக்ஸ்? இந்த தமிழ் கொஸ்டின்ல ஏன், எதுக்குங்கிற வார்த்தையே இல்ல. நீங்க ஏன் தேவையில்லாம ஒய் வுட்ன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததானா, இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்ன மாதிரி டவுட் அண்ட் டிஸ்பிலீஃப யாராவது அத போய் திட்டுவாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்றோம். உங்களுக்கு ஏங்கிற வார்த்தை வராம ஒய்ன்னு யூஸ் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததானா, டிஃபரண்ட்டா இது கரெக்ட்டா அப்படின்னு ஒரு டவுட் வந்ததானா, இந்த கொஸ்டின நீங்க வுட் எனிஒன் ஸ்டீல் ஓல்டு புக்ஸ் ஒய்ய விட்டுட்டு அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கோங்க. வுட் எனிஒன் ஸ்டீல் ஓல்டு புக்ஸ் அப்படியும் சொல்லலாம். ஸோ 2மே வந்து இந்த டவுட் அண்ட் டிஸ்பிலீஃப வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப கரெக்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ். தாராளமா நீங்க 2 விதமாவும் கேட்கலாம். இந்த இடத்துல யாராவது அப்படின்னு இருக்குன்றதுனால நம்ம இந்த இடத்துல ஹூ எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ஆக்வர்டா இருக்கும் இந்த இடத்துல நீங்க ஹூ போட்டீங்கன்னா. இப்போ இதே கொஸ்டின கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறோம். அந்த பழைய புத்தகங்கள போய் யாரு திருடுவாங்க? அப்படி கேட்கிறோம். அத போய் யாரு திருடுவாங்க? ஸோ இந்த இடத்துல யாரு? அந்த கியூரியாசிட்டி. போய் ஒரு பழைய புக்கு, அத போய் யாரு திருடுவா? அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம டிஸ்பிலீஃப விட, அது யாரு? இத போய் திருடின ஆள் யாரு? அப்படி நம்ம கேட்கிறோம். ஸோ இந்த இடங்கள்ல நம்ம வந்து சம்ஒன யூஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின நீங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்டா கூட, நம்ம இத ஒய் வுட் வச்சே சொல்லலாம். அத பார்த்துட்டு ஹூ வச்சு சொல்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நாம ஒய் வுட் சம்ஒன் ஸ்டீல் ஓல்டு புக்ஸ்? ஒய் வுட் சம்ஒன் ஸ்டீல் ஓல்டு புக்ஸ்? ஸோ இந்த இடத்துல கியூரியஸ் அபவுட் ஹூ? யாரா இருக்கும் அது? அப்படி கேட்கறதுக்கு. இப்போ இதே கொஸ்டின நீங்க இந்த இடத்துல யார்? அதுதான் நம்ம எம்பசைஸ் பண்றோம். அதனால ஹூ வுட் ஸ்டீல் ஓல்டு புக்ஸ்? அப்படியும் நம்ம கேட்கலாம். இந்த இடத்துல சம்ஒனுக்கு அவசியமே இல்ல. நீங்க ஹூ வுட் ஸ்டீல் ஓல்டு புக்ஸ்? யாரு அத திருடுவா? அந்த மாரி கேட்கறதுக்கு. ஸோ அப்படியும் நம்ம இத சொல்லலாம். இந்த கொஸ்டின.
ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கொஷின்ஸை நீங்கள் ஒய்வுட வச்சு இந்த மாதிரி நம்ம அந்த டவுட் அண்ட் டிஸ்பிலீஃப் கியூரியாசிட்டியை வெளிப்படுத்துகிற மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ என்னை பற்றி அப்படி சொன்னியாமே அப்படி கேட்டா சச்சே நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, நான் ஏன் அப்படி சொல்லணும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. சொல்ல போகிறேன் அப்படின்றதுனால கோயிங் டு அப்படிலாம் வச்சு சொல்ல வேண்டாம். இந்த கொஷினை நம்ம வுட் வச்சு தான் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். அப்போ ஒய் வுட் சப்ஜெக்ட் பாருங்கள் நான், சொல்கிறது அப்படின்னா சே, அப்படி அப்படி சொல்கிறது அப்படின்னா சே சோ. ஸோ அப்படின்றதுக்கு அப்படி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒய் வுட் ஐ சே ஸோ, சே நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன், ஒய் வுட் ஐ சே ஸோ அப்படி சொல்லுவோம். எனக்கு என்னவோ அவர் வந்து பொய் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் சேச்சே இந்த விஷயத்தில் ஏன் பொய் சொல்ல போகிறார், ஏன் இதை பற்றி அவர் போய் பொய் சொல்லணும் அப்படி நம்ம கேட்குறோம். ஸோ ரீசன் ஆப்வியஸ்லி நம்ம வந்து ரீசனை எதிர்பார்க்கல இந்த இடத்துல. ரீசன் மாதிரி கேட்டால் கூட ஒரு டவுட் அண்ட் டிஸ்பிலீஃபை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். சேச்சா இதுலலாம் ஒரு பொய் சொல்லியிருக்க மாட்டார் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படி தான் நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ஒய் வுட். அப்போது சப்ஜெக்ட் ஹீ இல்லையா, இப்போ ஒய் வுட் ஹீ பொய் சொல்கிறது லை இந்த விஷயத்தில் அபவுட் திஸ் மேட்டர், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ஒய் வுட் ஹீ லை அபவுட் திஸ் மேட்டர், ஒய் வுட் ஹீ லை அபவுட் திஸ் மேட்டர். இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். அவன் எதுக்கு காரணம் இல்லாமல் கோவப்படணும், காரணமே இல்லையே, தேவையே இல்லையே, அவன் ஏன் கோவப்படணும் அப்படி அப்படி நம்ம கேட்குறோம். இந்த இடத்துல கியூரியாசிட்டி, டவுட் அண்ட் டிஸ்பிலீஃப் இல்லை, இந்த இடத்துல கியூரியாசிட்டி. அப்படி என்ன அவசியம் இருக்கும், காரணம் என்னவா இருக்கும் அந்த மாதிரி. சரி, இப்போ இந்த இடத்துல ஒய் வுட் சப்ஜெக்ட் வந்து ஹீ இல்லையா. அடுத்தது கோபப்படுறது, கோபம் அப்படின்னீங்கன்னா அது வந்து அப்ஜெக்டிவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல அதனால வேர்ப் மாதிரி போடணுமானா கெட் ஆங்க்ரி அப்படி நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஒய் வுட் ஹி கெட் ஆங்க்ரி, ஏன் கோபப்படணும், அதுக்கு தான் கெட் ஆங்க்ரி, காரணமே இல்லாமல் ஃபார் நோ ரீசன். ஒய் வுட் ஹி கெட் ஆங்க்ரி ஃபார் நோ ரீசன், அவன் ஏன் காரணம் இல்லாமல் கோவப்படணும். ஒய் வுட் ஹி கெட் ஆங்க்ரி ஃபார் நோ ரீசன். இந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாம். அவனுக்கு உண்மையிலேயே கவலை இருந்தா அவன் ஏன் இப்படி செய்யணும் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். இல்லைனா அவன் கவலைப்படுறவனா இருந்தால் அவன் ஏன் இப்படி செய்ய போகிறான் அப்படி சொல்லுவான் இல்லையா. இதை தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ தமிழில் 2 விதமாகவும் நம்ம சொல்லலாம். இங்கிலீஷில் இதை எப்படி சொல்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வேணுமானா அவன் ஏன் இப்படி செய்யணும் அதை மட்டும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். அவனுக்கு உண்மையிலேயே கவலை இருந்தா இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, இருந்தால் இஃப் வச்சு சொல்லலாம். இஃப் யூ ரியலி கேர்டு, அவன் அதை பற்றி கேர் பண்ணுறவனா இருந்தா, அதை பற்றின அக்கறை உள்ளவனா இருந்தா, இஃப் யூ ரியலி கேர்டு, அவன் ஏன் இப்படி பையணும் அப்படி நம்ம சொல்லணும். அப்போ ஒய் வுட் சப்ஜெக்ட் வந்து ஹீ செய்கிறதுனா டூ, ஒய் வுட் ஹீ டூ தட், அவன் ஏன் அப்படி செய்யணும், ஒய் வுட் ஹீ டூ தட். ஒய் வுட் ஹீ டூ தட் இஃப் ஹீ ரியலி கேட், ஏன் அவன் அதை செய்யணும், ஒய் வுட் ஹீ டூ தட் இஃப் ஹீ ரியலி கேட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தோணலாம். நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறப்போ யாராவது இப்படி சினிமா பார்ப்பாங்களா அப்படி கேட்கணும். இந்த இடத்துல ஏன், எதுக்கு, அந்த ரீசன் கேட்குற மாதிரி எதுவுமே இல்லையே, நம்ம ஏன் இந்த இடத்துல ஒய் வுட்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த ஒய் வுட்டோடைய யூசேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ அது வெறுமனே ரீசன் கேட்குறது மட்டும் இல்லை, நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி டவுட், டிஸ்பிலீஃப், கியூரியாசிட்டி இந்த மாதிரி எமோஷன்ஸை வெளிப்படுத்துறது. ரெட்டாரிக்கல் கொஷனாக இதை நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் வேறு எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஷனை வேறு எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணலான்ட்டு. அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் நிறைய விதமாக ஃப்ரேம் பண்ணலாம். எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இதை ஒய் வுட் வச்சு எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறப்போ, when there is an exam tomorrow, when there is an exam tomorrow. ஆக்சுவலாக இதை எப்போ நம்ம கேட்குறோம் அப்படின்னா, இப்போ வீட்டில் ஒரு பிள்ளை நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஆனால் டிவி பார்த்துட்டு இருக்கு, இல்லை ஒரு படம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா, படம் பார்த்துட்டு இருக்கு இப்போ ரைட் நவ். அப்போ நம்ம கேட்குறோம், நாளைக்கு எக்ஸாம் இருக்கப்போ யாராவது இப்படி சினிமா பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படி கேட்குறோம். அதுதான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். சரி, இந்த இடத்துல கொஷன் வந்து ஒய் வுட்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வெறுமனே வுட்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ரெண்டும் சூட்டபுளாக இருக்கும். சரி, இந்த இடத்துல ஏன் அப்படின்ற வார்த்தை இல்லாததுனால நீங்கள் ஒய்யை விட்டுட்டு வுட் ப்ரெசென்ட்டில் நம்ம சொன்னோம். அதனால கண்டினியூஸ் ஃபார்மில் வுட் எனி ஒன், இந்த இடத்துல சாதாரண கண்டினியூஸ் டென்ஸ்னால் இஸ் வாட்சிங்னு இருக்கும். இந்த இடத்துல வுட் இருக்கிறதுனால இதை வந்து பி வர்பா பி வாட்சிங்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ கண்டினியூஸ் ஃபார்மில் போட்டிருக்கோம். வுட் எனி ஒன் பி வாட்சிங் மூவிஸ் when there is an exam tomorrow அப்படி கேட்கலாம். இல்லை ஒய் வுட் எனி ஒன் பி வாட்சிங் மூவிஸ் when there is an exam tomorrow
இப்படி யாராவது போய் பார்த்துட்டு இருந்தா, ஏன் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி? நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறப்போ? அப்படி கேட்குறோம். ஸோ 2 விதமாவும் நம்ம வெளிப்படுத்தலாம். ஸோ ஒய் சேர்த்து இத சொன்னாலும் கம்ப்ளீட்லி நேச்சுரல். அந்த மாரியும் நெறைய சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஒய் எல்ஸ் வுட். இந்த ஒய் எல்ஸ் வுட் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். அவ்வளோதான். ஒரு எல்ஸ் இடையில வந்திருக்கு அவ்வளோதான். பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர். எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு பாசிபிள் ரீசன் தான் இருக்கு. ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்றப்போ, வேற எதுக்கு? இல்லன்னா நான் ஏன் சொல்லப் போறேன்? இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எதுக்கு அவன் உனக்கு ஃபோன் பண்ணான்? அப்படின்னு கேட்டா, வேற எதுக்கு? பணத்துக்கு தான் அப்படி சொல்லப் போறோம். இல்ல அவன் ஏன் எனக்கு ஃபோன் பண்ண போறான்? எல்லாம் பணத்துக்கு தான் அப்படி சொல்றோம். வேற எதுக்கு அவன் எனக்கு ஃபோன் பண்ண போறான்? எல்லாம் பணத்துக்கு தான். இந்த மாரி சொல்றது. ஸோ இல்லன்னா அவன் ஏன் எனக்கு ஃபோன் பண்ண போறான் அப்படின்னு சொன்னாலும் சரி, வேற எதுக்கு அவன் எனக்கு ஃபோன் பண்ண போறான் அப்படி சொன்னாலும் சரி, ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஒய் எல்ஸ் வுட். ஒய் எல்ஸ் வுட். இதுதான் நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஒய் எல்ஸ் வுட் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். சப்ஜெக்ட் வந்து ஹி, ஃபோன் பண்றது கால் மீ. இத நம்ம வந்து அடிஷனலா நம்ம சொல்றது. ரீசன் என்ன? ஆப்வியஸ்லி ரீசன் ஒண்ணே ஒண்ணு தான் அப்படின்னு சொல்றதுக்கு. Why else would he call me? Only for money. Why else would he call me? Only for money. பணத்துக்கு தான் அப்படி சொல்றதுக்கு. இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன். நான் பிஸியா இருந்தேன். இல்லன்னா நான் ஏன் உன்ன போ சொல்லப் போறேன்? இல்லன்னா உன்ன போ சொல்லி நான் ஏன் கேட்கப் போறேன்? இப்படி நம்ம சொல்றோம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரே ரீசன் தான். நான் பிஸியா இருந்ததுனால இல்லன்னா நானே போயிருப்பேன். அப்படி சொல்றதுக்கு. ஸோ ஐ வாஸ் பிஸி. இப்போ why else would சப்ஜெக்ட் வந்து ஐ கேட்கப் போறேன். போ சொல்லி கேட்கணும். கேட்கறதுன்னா ஒரு ரெக்வெஸ்ட். ஹெல்ப் கேட்டு ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னா ஆஸ்க் சொல்றோம். அப்போ ஒய் எல்ஸ் வுட் ஐ ஆஸ்க் யூ டு கோ தேர்? அங்க போ சொல்லி நான் ஏன் கேட்க போறேன்? இல்லன்னா நான் ஏன் கேட்க போறேன்? வேற எதுக்கு உன்ன கேட்க போறேன்? நான் வேற வேலையா இருந்தேன் அதனால தான். ஸோ ஒய் எல்ஸ் வுட் ஐ ஆஸ்க் யூ டு கோ தேர்? ஐ வாஸ் பிஸி. ஸோ ஆப்வியஸ்லி ஒரே ரீசன் தான். அதுக்காக தான். இல்லன்னா சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி சொல்றோம். இப்ப நீங்க ஒரு வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் போறீங்க. ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. என்ன காய்கறி வாங்க வந்தீங்களா? அப்படி கேட்குறாங்க. யாரோ தெரிஞ்சவங்க. வேற எதுக்கு இங்க வரப்போறேன்? அப்போ அஃப்கோர்ஸ் என்ன காய்கறி வாங்க வந்தீங்களா? அப்படி கேட்கறதுக்கு, டிட் யூ கம் டு பை வெஜிடபிள்ஸ்? இல்லன்னா ஹேவ் யூ கம் டு பை வெஜிடபிள்ஸ்? இப்படிலாம் நம்ம கேட்போம். இதுக்கு நாம எஸ், இல்லன்னா நான் ஏன் வரப்போறேன்? அப்படி சொல்லணும். இல்லையா? அப்போ ஒய் எல்ஸ் வுட் சப்ஜெக்ட் ஐ வர்றது கம் மார்க்கெட்டுக்கு, டு த மார்க்கெட். ஒய் எல்ஸ் வுட் ஐ கம் டு த மார்க்கெட்? ஒய் எல்ஸ் வுட் ஐ கம் டு த மார்க்கெட்? இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். என்ன பயங்கரமா ட்ரெஸ் பண்ணியிருக்கா? அப்படின்னு கேட்டா, வேற எதுக்கு ட்ரெஸ் பண்ணிக்குவா அப்படி? அவ ஒரு கல்யாணத்துக்கு போறா. அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அவ வேற எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிக்க போறா? அதுதான் நம்ம ஒய் எல்ஸ் வுட் அப்படின்னு சொல்லணும். சப்ஜெக்ட் வந்து ஷி. ட்ரெஸ் பண்ணிக்கிறது. அதுதான் வேர்பே இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டா ஃபுல்லா நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனா, கரெக்ட்டா எல்லாமே தலை சீவி, ட்ரெஸ் போட்டு, அதுக்கேத்த மாரி சாண்டல்ஸோ, ஷூஸோ ஏதோ ஒண்ணு எல்லாம் கம்ப்ளீட்டா ரெடி ஆவோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம வந்து ட்ரெஸ் அப் அப்படி சொல்லுவோம். ஸோ ஒய் எல்ஸ் வுட் ஷி ட்ரெஸ் அப் லைக் தட்? வேற எதுக்கு இப்படி ரெடி ஆயிருக்க போறா? ஒய் எல்ஸ் வுட் ஷி ட்ரெஸ் அப் லைக் தட்? ஷி இஸ் கோயிங் டு எ வெட்டிங். ஒரு கல்யாணத்துக்கு போறா. ஷி இஸ் கோயிங் டு எ வெட்டிங். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தாலே தெரியலையா? அவளுடைய ட்ரெஸ்ஸ பார்த்தாலே தெரியலையா? இந்த மாரி ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு தான் போறான்ட்டு. அப்படின்னு தான் நம்ம இத வெளிப்படுத்துறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். பணம் சேமிக்கிறானா? எதுக்கு? வேற எதுக்கு பணம் சேமிப்பான்? அவன் பைக் வாங்க போறானாம். அதுதான் நம்ம சொல்லப் போறோம். இல்லன்னா அவன் ஏன் சேவ் பண்ண போறான்? பைக் வாங்க போறானாம். இப்படி சொல்லணும். அப்போ ஒய் எல்ஸ் வுட் சப்ஜெக்ட் ஹி, சேவ் அதான் வெர்பே இல்லையா? அப்போ ஒய் எல்ஸ் வுட் ஹி சேவ் மனி? ஹி இஸ் பிளானிங் டு பை எ பைக். Why else would he save money? He is planning to buy a bike. சரி, இப்ப 2 ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? Why would and why else would. இந்த எக்ஸாம்பிள்ஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா அவன் ஏன் அழுவுறா? இதுக்காக தான் அப்படி சொல்லுவோம். போயும் இந்த அழுகுன பழங்கள போய் எதுக்கு வாங்குவாங்க? யாராவது இது போய் வாங்குவாங்களா? டிஸ்பிலீஃப், டவுட். எந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாருங்க. நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்லணும்? நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்லப் போறேன்? ஸோ 2ம் ஒரே கொஸ்டின் தான். நம்ம 2 விதமாவும் கேட்போம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அவ வந்து இப்ப அழுதுட்டு இருக்கா. அதனால தான் ஒய் எல்ஸ் வுட் ஷி பி கிரையிங் அப்படின்னு நம்ம போடுறோம். அடுத்தது இத போய் எதுக்கு வாங்குவாங்க? அப்படின்னு நம்ம வந்து டிஸ்பிலீஃப வெளிப்படுத்துறோம். அதனால எனிஒன். வை வுட் எனிஒன் பை தோஸ் ராட்டன் ஃப்ரூட்ஸ்? நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்லணும்? வை வுட் ஐ லை டூ யூ? சரி. ஸோ இந்த வீடியோல நாம வை வுட் அண்ட் வை எல்ஸ் வுட் இந்த 2 கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இது 2மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.